வணக்கம் நேர்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். அங்காடி திரு நிகழ்ச்சியினூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களை அனைவருக்கும் தெரியும். அதாவது ட்ரெஸ் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை கொடுத்துட்டு இருப்போம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். அதாவது எங்களுடைய அங்காடி திரு நிகழ்ச்சிகளே இது வந்து ஒரு முதல் முறை ஒரு புதுவித ஒரு ஷோப்புக்கு வந்திருக்கோம். ஸோ எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு புத்தக பிரியர்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகிறான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் வந்துட்டு புத்தகங்கள் அப்படின்றது வந்து ஒரு பொக்கிஷம். எங்களுடைய நிறைய விடயங்கள், அதாவது எங்களுடைய மன அழுத்தத்தில் இருந்தும் சரி, எங்களுக்கு நிறைய நாலேஜை கொடுக்கக்கூடிய மாதிரியான விடயம் அப்படின்னு சொன்னா அந்த புத்தகங்கள் தான். கண்டிப்பாக அந்த வகையில வீரசிங்கம் போல வந்து மிக பிரம்மாண்டமான வகையில இந்த புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு. அதாவது யாழ்ப்பாணம் இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அப்படின்ற ஒரு டைட்டில்ல இந்த கண்காட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் அவங்களோட ட்ரெண்டை போட்டுட்டு நிறைய புக்ஸை வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லையுமே ஒப்பர்ஸ்லையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்துட்டு நாங்கள் என்னென்ன ப்ரைஸஸில் இந்த புக்ஸ் எல்லாம் சேல் ஆகுது, அதாவது குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ் இந்த ஷாப்பில் இருக்குதா, அந்த மாதிரியான விடயங்களோட நாங்களும் இன்றைக்கு இணைந்திருக்க போகிறோம். அதை தாண்டி வந்துட்டு குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரியான, அதாவது இந்த பென்சில், பேனைகள், அந்த மாதிரியான நிறைய, அதாவது கல்வி சார்ந்த விடயங்களுமே இந்த தொகுப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகின்றது அப்படின்றதுல இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே தெரிவிச்சுக்கொண்டு இப்போ நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ என்னென்ன புக்ஸ், என்னென்ன பிரைசஸ்ல, என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கு. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். ஸோ அப்படியே வந்து எங்களுடைய சரஸ்வதி வெளியீடுகள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு புக் ஷாப்போட டென்ட்ல தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்துட்டு என்னென்ன புக்ஸ், என்னென்ன ஆஃபர்ஸ்ல போயிட்டு இருக்கு, அந்த மாதிரியான டீடைல்ஸ், அண்ட் வந்துட்டு இங்க என்னென்ன மாதிரியான புக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருந்து பார்த்து கொள்ள போகின்றீர்கள். ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், அதாவது வந்து புத்தக பிரியர்களுக்கு இந்த தொகுப்பான அது வந்து ஒரு வெகு விமர்சையான ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, உங்களோட பெயர்? என்னுடைய பேர் சரத் சிங். ஓகே, சரி. அதாவது சரஸ்வதி வெளியீடுகள் இந்த ஷாப் வந்து எத்தனை பிரான்ச்சஸ்ல இயங்கிட்டு இருக்குது? இப்போ இதுன்னு பார்த்தா 24 பிரான்ச்சஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, உலகம் முழுவதும் இருக்குது நம்ம பிரான்ச்சஸ். நுங்கையகொட அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு இவங்களோட சரஸ்வதி வெளியீடுகளோட ஹெட் ஷாப் இருந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஜெஃப்னாலயம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அவங்க பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க ரெடியா இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆதரவோட அவங்க தொடங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. சரி, இன்றைக்கு வந்துட்டு இங்க என்னென்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு? இன்றைக்கு வந்து சொன்னா இன்றைக்கு 100% வட்டம் இருக்குது. ஓகே, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, உங்களோட ஷாப்ல வந்துட்டு என்னென்ன மாதிரியான புக்ஸ் இருக்குது? பார்த்தா சில்ட்ரன்ஸ்லாம் எடுக்கலாம். இந்த மாதிரி கலரிங் புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் சீப்பான விலை தான். 240 ரூபா அந்த மாதிரி பிரைசஸ். ஓகே, அதாவது வந்து சின்னதுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த கலர் பண்ணி விளையாடுறது இல்லையா? ஸோ குட்டீஸுக்கு வந்து இது ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருக்கும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் எவ்வளவு? 245 ரூபாய். இதுல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? 120%. ஓகே, அதாவது 20% டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கண்டிப்பா இந்த கலர் பண்ணக்கூடிய புக்ஸ் எல்லாம் கொடுக்க அவங்க தயாரா இருக்காங்க. இதை தாண்டி நிறைய புக்ஸஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்குது. அடுத்து நாங்கள் இங்க பார்க்க போகின்றது, அதாவது சரஸ்வதி வெளியீடுகள் இந்த டென்ட்ல வந்துட்டு நிறைய மெடிக்கல் சம்பந்தமான புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது அவங்க வேற எங்கேயுமே இல்லாம உங்கள்கிட்ட யூனிக்கா இருக்கக்கூடிய புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் இதோட பிரைசஸ் எங்களோட மக்களோட பகிர்ந்து. இது வந்து மெடிசினுக்கு போற புத்தகம் வந்து. ஓகே, BNF. இது வந்து ஒரு பிரைஸ் 24,300 ரூபாய். ஓகே, இதுக்கும் 120% டிஸ்கவுண்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் பிசிக்ஸ்னு சொல்லி புத்தகம் இருக்குது. இதுவும் கேம்பஸுக்கு இதெல்லாம் போற நேரம் படிக்கிற புத்தகம் உண்டு. 9,500 ரூபாய். ஓகே, இதுவுமே 20% டிஸ்கவுண்ட்ல இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படித்தானே? நர்சிங் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த புக்கோட நேம் இருக்குது. ஸோ இதோட பிரைஸ் வந்து 16,800 ரூபாய். ஓகே, 16,800 ரூபாயில இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக 20% டிஸ்கவுண்ட்ல அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க. ஸோ எண்ணற்ற வகையிலான மெடிக்கல் சார்ந்த புத்தகங்களை இங்க எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் வேற எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாத வகையில தான் நீங்க புக்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட அரிதா இருக்குது. கண்டிப்பாக இவங்களை நீங்க நாடும் பட்சத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக யாழ்ப்பாணத்து மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கண்காட்சிகளை வந்து இந்த மாதிரியான அரிதான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்குமே ஒரு சிறந்த ஒரு களமாக இந்த கண்காட்சி அமையும் அப்படின்றதுல எந்த வித ஐயமே இல்ல. அதை தாண்டி இங்க அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து நான் ஃபிக்ஷன் உண்டு புக், நாவல்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்கு நம்மளோட. இது என்ன சம்பந்தப்பட்ட புத்தகம்? இது வந்து சரித்தைன்னு சொல்றது வந்து சரித்திரம்.
ஓகே, அதாவது ஒவ்வொரு அதாவது வந்துட்டு நிறைய ஞானிகள் இருப்பார்கள், நிறைய வந்து அதாவது என்ன சொல்றது, அறிவில வந்து அவங்களை விட அவங்க தான் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அப்படி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சுயசரிதியாக நிறைய புக்ஸ் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களுடைய உலக கட்டி ஒரு காலத்துல தங்க கையில வச்சிருந்தவங்க, அதாவது அறிவால. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகங்களை வாசிக்கிறதால மனிதன் பூரணம் அடைகிறான் and அவனுக்கு அறிவுன்றது ஒரு விருத்தி ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான புத்தகங்கள் இந்த மாதிரி விலை கழிவுகளுடன் பெற்றுக்கொள்வதனூடாக இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். கண்டிப்பாக வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுவும் 20% டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய தமிழ் புத்தகங்களும் இங்க எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. குறிப்பாக ராபின் சர்மா அவங்களோட ஒரு வாழ்க்கை வரலாறு அடங்கிய இந்த புத்தகம். இதை தாண்டி அடுத்து ஹாரி பாட்டர். எஸ், இது நாங்க எங்களுடைய சின்ன வயதுல எல்லாருமே வந்து இது நாங்கள் வாங்கி ரீட் பண்றதாக இருக்கட்டும், டிவில போகும்போது பாக்குறதா இருக்கட்டும், ஸோ இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு அதோட ஒரு ஸ்டோரி புக் தான் இங்க இருக்குது. ஸோ இதுவுமே வந்து 20% டிஸ்கவுண்டோட உங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து எஸ், அதாவது லோவில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க. குறிப்பாக இந்த மாதிரி அதாவது ஜெஃப்னாலே பிரான்ச்சஸ் இல்லை உங்களுக்கு, ஆனா வேற வெளி மாவட்டங்கள் இருக்கு. நீங்க வெளி மாவட்டங்கள்ல போயிட்டு இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கிட்டு வரலாம், கரைச்சலா இருக்கும். ஆனா இந்த மாதிரி கண்காட்சிகளின் ஊடாக வந்து நீங்க ஈஸியாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இதை தாண்டி இப்ப இங்க இருக்கிறவங்க இப்ப இந்த கண்காட்சியை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களை வந்து ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி உங்கள்கிட்ட இருக்கா? வசதி இருக்கு. ஓகே, அது என்ன மாதிரி ப்ரொசீஜர்? சரசாவி ஆன்லைன் சொன்னா விழுவும். ஃபேஸ்புக்லயும் இருக்கு. எங்க வேணுமாலும் பெற்றுக்கொள்ளலாம், எங்க இருந்தாலும். உங்களுக்கு ஆர்டர் பண்ணும் பட்சத்துல எத்தனை நாள்ல புத்தகங்கள் கையில போய் சேரக்கூடிய மாதிரி? 5 நாள் 5 நாள். ஓகே, 5 நாள்ல. அதுக்கு டெலிவரி சார்ஜஸ் அந்த மாதிரி சார்ஜ் ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல, ஃப்ரீயா டெலிவரி. ஆனா வந்து புக்கோட பேமெண்ட் மட்டும். ஓகே, கேஷ் ஆன் டெலிவரியா இல்ல கிரெடிட்? ஓகே, கிரெடிட் மூலம் உங்களுடைய பணத்தை செலுத்தும் பட்சத்துல saraswati.online அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ், அதாவது இந்த மெடிசின் லோ சம்பந்தமான நிறைய புக்ஸஸ் இங்க இருக்குது. கண்டிப்பா நீங்கள் வந்து அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி நல்ல இதே மாதிரியான புத்தகங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சரி, அடுத்த நாங்கள் பகுதிக்கு செல்லலாமா? கண்டிப்பாக நிகழ்ச்சியில தொடர்ந்து முனைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது பல புத்தக கடலே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய அறிவு சார்ந்த புத்தகங்கள், கதை சார்ந்த புத்தகங்கள், நிறைய அதாவது என்ன சொல்றது, மெடிசின் லோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்ஜெக்டா நிறைய புத்தகங்களை இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதை தாண்டி யூனிவர்சல் சம்பந்தமான புத்தகங்கள். ஸோ இப்ப நிறைய பேர் வந்து இந்த யூனிவர்ஸ் அதை பற்றின விளக்கங்கள், அதை பற்றின ஆராய்வுகள்ல அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸை பற்றின நிறைய தொகுப்புகளை எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தாண்டி இங்க நிறைய ஸ்பெஷல் புக்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. சோ அது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். ரோல்ட் டாலன் சொன்னா எல்லாமே தெரியும், சிறுவர்களுடைய கதை புத்தகம். ஓகே, ரோல்ட் டாலன் சொல்லி ஒரு நல்ல புத்தகம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. குறைஞ்சபட்சத்துல வாங்க. ரோல்ட் டால் அப்படின்னு சொல்லி ஒரு கதை புத்தகம், சிறுவர்களுடைய ஆங்கிலம் மொழியில எல்லாம் சீரியஸும் இருக்கு அதுல. இதோட விலை வந்து 1520 ரூபாய். ஓகே, 1520 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்க டிஸ்கவுண்டோட இந்த புக்ஸுக்கு டிஸ்கவுண்ட் இல்ல, இதுக்கு டிஸ்கவுண்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஜங்கல் புக். எஸ், ஜங்கல் புக் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதோட ஸ்டோரி புக்குமே இங்க எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கு சிறுவர்களோட. எஸ், ஹார்ட்கவர் புக்ஸ். இப்படி படங்களுடன் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு மிகவும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு கிரியேட்டிவிட்டி அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் என்ன மாதிரி? பிரைஸ் வந்து 2352 ரூபாய். ஸோ இதோட மட்டு எல்லாமே அந்த அளவு திக் அண்ட் இதா இருக்குது. ஸோ நிறைய காலம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கூட இந்த சில்ட்ரன்ஸோட லைப்ரரி அதுகளுக்கு புக் டொனேட் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து டின்டின் யாருக்கும் தெரியாம இருக்காது, டின்டின் புக்ஸ். ஓகே, இதுவும் என்ன பிரைஸ்? இது 1728 ரூபாய். சோ இது படங்களுடன் கூடிய ஒரு கதை புத்தகம் பாருங்கள். அடுத்து நாவல்ஸ். ஓகே, இப்படி வந்து எண்ணில் அடங்காத நிறைய புத்தகங்கள் இருக்குது. சோ நீங்க இதை நேரா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வாங்க தோணும். அதை தாண்டி
இது கொலின் கிளாசிக்ஸ்னு ஒரு இதுவும் நிறைய பேர் எடுக்கிறது புத்தகம். ஓகே ஓகே. இது என்ன ஸ்பெஷாலிட்டி? இது என்ன சார்ந்தபடியா? அது வந்து சாதாரணமா அது கேர்ள்ஸ்ல தான் ரொம்ப எடுக்கிறது. ஓகே ஸ்டோரி. ஓகே. இது கேர்ள்ஸோட ஃபேவரட் புக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி தெரியல, நானுமே இதை ரீட் பண்ணிடல, அன்னைக்குமே அது ஸ்பெஷாலிட்டி தெரியல. ஆனால் பட் வந்து அதிகமாக கேர்ள்ஸோட ஃபேவரட் புக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 780 ரூபாய்க்கு கண்டிப்பாக லேடிஸ் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க என்னடா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இங்கே நிறைய புத்தகங்கள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தாண்டி நிறைய டிஸ்கவுண்டோடையுமே கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட. நீங்கள் அதாவது இந்த கண்காட்சியை மிஸ் பண்ணும் பட்சத்தில் இவங்களோட நீங்கள் ஆன்லைனில் கூட கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது saraswati.online அப்படின்ற வெப்சைட்டினூடாக அவங்கள கண்டெக்ட் பண்ணுங்க. கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான புக்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஃப்ரீ டெலிவரியில கிரெடிட் கார்டு பேமெண்டோட. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ட்ரெண்ட், அதாவது வந்து இங்க நிறைய ட்ரெண்ட் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. புக் ட்ரெண்ட், அதாவது கல்வி சார்ந்த நிறைய ட்ரெண்டுகளை. ஸோ தொடர்ந்தும் எல்லா ட்ரெண்டுக்கும் நாங்கள் போயிட்டு உங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கோம். ஸோ வாங்க தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். ஓகே மக்களே, அப்படி இந்த புத்தக கண்காட்சி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அதை தொடர்ந்து DSL என்டர்பிரைஸ் அப்படின்ற ஒரு ஷாப்போட டெண்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து ஸ்டேஷனரி திங்ஸ் வந்து எங்களால் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அதாவது உங்களுக்கு இந்த ஸ்டேஷனரி திங்ஸ் இப்போ வந்து ரொம்ப ஹைல விலைகள் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து இங்க நிறைய ஆஃபர்ஸோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு விரிவான விளக்கமாகத்தான் இந்த தொகுப்பு இருக்க போகின்றது அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். ஸோ உங்களோட வந்துட்டு இந்த திங்ஸ், அதாவது ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எங்களோட இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, எங்களோட பெயர் அண்ட் இந்த DSL என்டர்பிரைஸை எத்தனை காலமா நீங்க இயக்கிட்டு வாரீங்க, அந்த மாதிரியான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் மக்களே. எங்களோட சொன்னா எங்களோட கம்பெனி பேர் DSL என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். கொழும்புல மொரட்டுவ என்ற இடத்துல தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க வந்து நந்தவனம் சூப்பர் மார்க்கெட், அதாவது நந்தவனம் சொல்லி வல்வெட்டித்துறை அவங்களோட தான் இங்க ஜப்டான நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் செய்யறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா எங்களோட ஸ்டேஷனரிஸ்ல வந்து மெயினா பென் ஐட்டங்கள், பென்சில், ஆஃபீஸ் சப்ளைஸ் எல்லாம் இருக்கு. அதாவது லிங்க் பென், ஸ்பீட் பென், டொம்ஸ், ஃபிளெக்ஸ் ஆஃபீஸ், இந்த மாதிரி சாமான்கள் இருக்கு. சாமான்ல பார்த்தா ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகே சரி, நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதாவது பேனையில இருந்தே ஃபர்ஸ்ட் போயிடுவோம். ஸோ அன்னையோட வாயில இருந்தும் அந்த பேனின்ற வார்த்தை தான் முதலா வந்துச்சு. ஸோ பேனையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சொன்ன மாதிரியே பேனைகள் இருக்கிற ஷெல்டருக்கு வந்தாச்சு. ஸோ இது என்னென்ன ப்ரைஸஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க. எங்களோட 3 வகையான பேன் இருக்கு. அதாவது லிங்க், ஸ்பீட், ஃபேர்னு சொல்லி. இந்த ஸ்பீட் பேனை வந்து நாங்கள் முழுக்க ஸ்ரீலங்கால தான் தயாரிக்கிறோம். இதுல கிளிப் வந்து சரியான சின்ன கிளிப். இது வந்து புதுசா இன்னைக்கு தான் நாங்கள் ஜப்னால ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்றோம். இந்த பென் வந்து எழுதுறதுக்கு லேசு, சரியான சின்ன பிடி. பாடசாலை ஆக்களுக்கு வந்து எழுதுறதுக்கு சின்ன எழுத்தோட அழகா எழுதுறதுக்கு சிறப்பான பேன் தான் சொல்லலாம். இது இன்னைக்கு தான் லான்ச் பண்ணிக்கோம். 25 ரூபா தான் விற்கிற பேனை. இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்க பக்கம் ஆஃபர் கொடுக்குறோம். என்னன்னு சொன்னா 5 பேனுக்கு ஒரு பேனை ஃப்ரீ. எந்த பேன் எடுத்தாலும், இந்த பேனை மட்டும் இல்ல, அதாவது 60 ரூபா விற்கிறேங்கிற இந்த ஃபிளேயா பேனை, இது வந்து மர டிசைன்ல செஞ்ச பேனை. இதுவும் நல்ல மார்க்கெட்ல நல்ல ஒரு பேனை உண்டு மர டிசைன்ல. இந்த பேனுக்கு 5 கொண்டு ஃப்ரீ கொடுக்குறோம். அதாவது ஜப்னால ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயும் புக் ஷாப்ல எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க. நாங்கள் அப்போ டிரெக்டா இது கஸ்டமர்ஸுக்காக செய்யற ஒரு பெரிய இது உண்டு. அப்ப மற்றது இந்த லிங்க் பென் எல்லா பேனைகளுக்கும் 5 கொண்டு நாங்க ஆஃபர் கொடுக்குறோம். நீங்க எந்த பேனை எடுத்தாலுமே, அதாவது 5 பேனைகள் எடுக்கும் பட்சத்துல ஒரு பேனையை ஃப்ரீயா நீங்க பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதாவது யாழ்ப்பாணத்துல இந்த கண்காட்சியை முன்னிட்டு ஸ்பெஷலா இந்த ஸ்பீட் பெண்ணை வந்து அவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக இதுவுமே 25 ரூபாய் அப்படின்னும் பொழுது நீங்க 5 பேனைகளை பர்ச்சேஸ் பண்ணா ஒரு பேனையை இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி நிறைய பேனைகள், அதாவது வந்து பாடசாலைகள்ல எங்களுக்கு டீச்சர்ஸ் மாதிரிலாம் அடிப்பாங்க. ஸோ எழுத்த ஒழுங்கு எழுது அப்படின்னு சொல்லி, அதுக்கே உங்களுக்கு அந்த கவலையே தேவையில்லை. ஸோ இங்க வாங்க, கண்டிப்பாக இந்த பேனைகளை பயன்படுத்தி உங்களுடைய எழுத்து வந்து நேர்த்தியாக எழுதி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து தாய்மார்கள் தேடிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பேனை பிடிக்கிறதுலயுமே ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து இந்த எழுத்துகள் வந்து பிழைவது வளமை. அப்படி வந்து நீங்க அந்த கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஸோ லைட் வெயிட் அண்ட் பிடிக்கும் பொழுதே ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது. கண்டிப்பா இந்த குட்டீஸுக்கு எல்லாமே வந்து இது ஒரு கம்ஃபர்டபுளான பேனியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். அடுத்து நான் தொடர்ந்தும் அப்படியே நிகழ்ச்சியோட நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த பேனியை பற்றின விடயங்கள் முடிஞ்சது தானே? சரி, இப்போ நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். கம் ஐட்டம் இருக்கு. பைண்டர் கம், கிளியர் கம் அப்படின்னு சொல்லி எல்லா ML கணக்குலையும் இருக்கு. பொதுவாக பைண்டர் கம் ஐட்டங்களுக்கு நாங்கள் நல்லா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதாவது 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஆஃப். அப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா சாமானுக்கும் இங்கே பொதுவாக எல்லா சாமானுக்கும், பொதுவாக செலோ டேப் இருக்கட்டும், பென்சில் ஐட்டங்கள், பேனைகள், புக்ஸ் கணக்கில்
இங்கே பார்த்தீங்கன்னா பென பெயிண்ட் இருக்கு, டிபெக்ஸ் ஐட்டம் இருக்கு, மெயினாக வந்து மார்க்க இங்க் இருக்கு. எங்களை வந்து மார்க்கருக்கு, அதாவது பொதுவாக எந்த ஸ்டேஷனரி கம்பெனியும் இல்லாத ஒரு சாமான் இது மார்க்க இங்க். அதாவது மார்க்கருக்கு ரீஃபில், நீங்கள் மார்க்கரை இங்க் ஊற்றி திருப்பி மார்க்கரை யூஸ் பண்ணி கொள்றதுக்கு ஒரு மார்க்க இங்க் இருக்கு. இதுகளுக்கும் 20% ஆஃப் கொடுக்குறோம். அப்புறம் மார்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஹைலைட்டர்ஸ், இது எல்லாத்துக்கும் 20% ஆஃப் கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதாவது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய நிறைய விடயங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கண்காட்சியில வர்றவங்களுக்கு வந்து நிறைய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். புக்ஸுமா இருக்கட்டும் சரி, இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸா இருக்கட்டும் சரி, எல்லாமே ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த கண்காட்சியை சில பேர் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதே டிஸ்கவுண்டோட அவங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இல்ல கட்டாயம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல வந்து வேற எங்கேயுமே எடுத்துக்கொள்ளாது. அதாவது 20% ஆஃப்னு சொல்றது பெரிய ஒரு ப்ரைஸ் ஒன்று. கிட்டத்தட்ட இந்த கால்குலேட்டர்ஸ் ரேஞ்ச் எல்லாம் இருக்கு. 1 இயர் வாரண்டியோட கிட்டத்தட்ட 1200 விற்கிற கால்குலேட்டர்லாம் 900 300 குறைச்சி அப்படி கொடுக்குறோம். பேனைகளுக்குல இருந்து சகல சாமானுக்கு அப்படி கொடுக்குறோம். மிஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவோம். இதோட பெரிய, அதாவது ஸ்டேஷனரி வந்து எப்பயும் அழிஞ்சு போகாது சாமானுங்க, மீன் எப்பயும் பாவிச்சு கொள்ளலாம். அதாவது ஸ்டேஷனரிக்கு நாங்கள் ஸ்ரீலங்கால வந்து முக்கியத்துவம் கூட கொடுக்குறது. அப்ப எக்ஸ்பைரி டேட் ஒண்ணுமே இல்லை, பேனைகளுக்கோ எதுக்குமே எக்ஸ்பைரி இல்லை, சாப்பாடு சாமான் மாதிரி இல்லை. அப்ப நீங்க கட்டாயம் எடுத்து நீங்க எந்த காலமும் வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம். இதை தாண்டி அதாவது உங்களோட ஷாப்ல டைரக்டா வரவங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குதா? அதாவது நீங்க உங்களுக்கு தேவையான சாமான்னா எங்க வல்வெட்டி துறையில நந்தவனம் இருக்கு, அங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான சாமான்ல எடுத்துக்கொள்ளலாம். அங்கேயும் டிஸ்கவுண்டோட, அங்கேயும் டிஸ்கவுண்டோட, இதை விட அடிஷனல் டிஸ்கவுண்ட் உங்களால நீங்க எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை விட கூடுதலா ஓகே. கண்டிப்பா மக்களே, அதாவது இந்த கண்காட்சி உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். இதை நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இவங்களோட நந்தவனம் மார்க்கெட்ல போயிட்டு கண்டிப்பா இதை விட அதிகமான டிஸ்கவுண்ட்ஸோட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து அடுத்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர்ஸ். அதாவது இது இந்தியன் கம்பெனி கால்குலேட்டர்ஸ். சரியான பிரைஸ் குறைய, அதாவது மார்க்கெட்ல இருக்க அதர் கம்பெட்டிட்டர் கம்பெனியை விட எங்கட வந்து சரியான பிரைஸ் குறைய. இதுல எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவையான சகல ரீசெக் இருக்கு, கரெக்ட் பண்ணி கொள்ளலாம், சகல வசதிகளும் இருக்கு. 1 இயர் வாரண்டியும் நாங்க கொடுக்குறோம் இதுக்கு. சரி, 20% ஆஃபோட 1 இயர் வாரண்டி. அதாவது 1200 கால்குலேட்டர் சும்மா நீங்க நினைக்கிற பார்க்குற ஒரு 300 கிட்ட 250 கிட்ட கழிவோட இங்க எடுத்துக்கொள்ளலாம். நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டின்னு சொன்னா பேட்டரி போட்டு பாவிக்கிற நார்மலா AA பேட்டரி, இந்த பேட்டரி போட்டு பாவிக்கிற அளவுல கால்குலேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. மற்ற சயின்டிபிக் கால்குலேட்டரா இருக்கலாம், நிறைய சாமான் இருக்கு. மற்றது அதோட இந்த கிஃப்ட் ஐட்டங்கள் கொடுக்கறது, சாதாரண சின்ன பர்த்டேகளுக்கு பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சாமான்லாம் நிறைய கிடக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட சைன் பென்ஸ் இருக்கு, அதாவது கிஃப்ட்டுகளுக்கு கொடுக்கறதுக்கு மாதிரி பென், ஜெல்ல, நார்மல்ல இந்த மாதிரி வெரைட்டி பென்ஸ் இருக்கு. இந்த கிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இப்ப நார்மலா சொன்னீங்கன்னா கிஃப்ட் பென் நார்மலா பிரைஸ்கள் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். இதோட 250 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 150, 250 இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பிராண்டட் பென். 850 இந்த மாதிரி பிரைஸ்களுக்கு போகும். கண்டிப்பாக. அதாவது இந்த படிக்கும் போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்கட்டும் சரி, ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கணும் உங்களோட ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கிஃப்ட் பாக்ஸை நீங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதாவது பிரைஸுமே இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. 150, 150 உங்களோட பிரைசஸ்க்கு ஏற்ற மாதிரியா தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு, ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான கலர்ஸ்ல எடுக்கலாம். இது வந்து அடிச்ச பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு 20% ஆஃப் வரக்குள்ள அதை விட குறைவா இருக்கும், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நீங்க நார்மலா புக் ஷாப்ல எல்லாம் எடுக்கணும்னு சொன்னா சரியான அதே பிரைஸ்ல தான் எடுத்துக்கொள்ளலாம். இங்க வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எங்கட மெயின் வந்து எங்கட கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட்னு சொல்றது இந்த டோம்ஸ். அதாவது நம்பர் 1 குவாலிட்டி, சகல சாமானு வந்து நம்பர் 1 குவாலிட்டி. அதாவது ரேசர்ஸ்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா எங்கட கருப்பு வராது. சில பென்சில் நீங்க அடிச்சோன்னா கருப்பு கலர்ல டஸ்ட் வந்து படும். அந்த மாதிரி இல்ல, எங்கட வந்து ஃபுல் டஸ்ட் ஃப்ரீ. அதாவது எவ்வளவு டார்க்கான பென்சிலாவும் அடிச்சாவும் வந்து அந்த கரை வந்து ஃபுல்லா போகும். அது மட்டும் இல்லாம கலர் பென்சில்ஸ், பெஸ்டல்ஸ், வாட்டர் கலர்ஸ் இருக்கு, வாட்டர் கலர் டியூப்ஸ் இருக்கு. அதாவது ஜஃப்னா பக்கம் வந்து நிறைய வாட்டர் கலர்ஸ் டியூப் எல்லாம் நிறைய எடுப்பாங்க. எங்களோட பிராண்ட் வந்து நல்ல பிராண்ட். இது கொஞ்சம் கிடைக்கிறது நிறைய தேடுவாங்க இந்த பெயிண்டர்ஸ் இந்த மாதிரி. மத்த நிறைய கம்பெனில இல்ல. அதாவது அதோட இது பெஸ்ட் பிராண்ட்லயுமே அவங்க ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. டோம்ஸ்ல கண்டிப்பா நீங்களுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ராவிங் பென்சில்ஸ் இருக்கு. ஆர்ட் பாவிக்கிறவங்களுக்கு ட்ராவிங் பென்சில்ஸ், ஷார்ப்னஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி ஷார்ப்னஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கிளே ஐட்டம்ஸ் இருக்கு, வாட்டர் கலர்ஸ், பெயிண்ட் பிரஷஸ் இருக்கு. கிளே ஐட்டங்கள்னு சொன்னா பிரைஸுகளுக்கு குறைய ஒவ்வொரு பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன 90 ரூபாய்க்கெல்லாம் கிளேஸ் இருக்கு எங்கள்கிட்ட, சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு. அப்புறம் ரேசஸ் இருக்கு, இந்த மாதிரி சாமான் இருக்கு. அதுக்கப்புறம் எங்களோட ஒயிட் போர்ட் மார்க்கர்ஸ் வந்து ரீஃபிலபிள் மார்க்கர்னு சொல்றது. அதாவது மார்க்கரை நீங்க மார்க்கர் பாவிச்சதுக்கு அப்புறம் கலட்டிட்டு திருப்பி இங்கு ஊற்றி திருப்பி பாவிச்சுக்கலாம். எங்கள்கிட்ட நான் ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தேன் மார்க்க இங்கும் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி. அதாவது சின்ன கிளிப் எழுதுறதுக்கு லேசான சின்ன கிளிப் இருக்கு. ஒயிட் போர்ட் பெர்மனன்ட் எல்லாத்துக்கும் அப்படிதான்.
அப்புறம் சிடி மார்க்கர் இருக்கு. அதாவது இந்த மார்க்கர் பத்தி யாருக்கும் பொதுவா தெரிஞ்சிருக்காது. என்னன்னு சொன்னா சின்ன கூர் மார்க்கர் பொதுவா எல்லாரும் கேட்பாங்க. இல்லாது மார்க்கர் பொதுவா வந்து பொலித்தீன்ல எழுத இல்லாது, கிளாஸ்ல எழுத இல்லாது, எல்லாத்துலயும் எழுதாது. இதுல வந்து சின்ன கூர் மார்க்கர் வந்து நீங்க எல்லாத்துலயும் எழுதி கொள்ளலாம். இதுவும் நல்லா போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெப்ரிக் பெயிண்ட். அதாவது யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் கண்காட்சி கலைத்துறையில வந்து விசேடமாக விளங்குற இடம். அதில் கூடுதலா ஃபெப்ரிக் பெயிண்ட் நிறைய கேட்பாங்க. அப்ப ஃபெப்ரிக் பெயிண்ட் வந்து நல்ல மலிவான விலையில தான் கொடுக்குறோம். அதாவது 140 ரூபா விற்கிற ஃபெப்ரிக் பெயிண்ட் வந்து 115 ரூபா கணக்குல தான் இங்க நாங்க கொடுக்குறோம் ஒரு ஃபெப்ரிக் பெயிண்ட். கண்டிப்பாக இன்றைய தின நிகழ்ச்சியிலும் கூட அதாவது அருமையான விடயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கல்வி சார்ந்த விடயங்களை கொடுப்பதில் எனக்குமே ரொம்ப ஹாப்பி. அந்த வகையில ஸ்டேஷனரி திங்ஸ் வந்து எங்க மலிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதாவது டிஎஸ்எல் என்ன பிரைஸ் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸோட உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த கண்காட்சியை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கவலையே வேண்டாம், நந்தவனம் மார்க்கெட் போங்க. கண்டிப்பா வந்து இதை விட இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸோட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண எனக்குமே ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இது மாதிரியான பல விடயங்களோட உங்களுக்கு நான் காட்சிப்படுத்த தயாரா இருக்கேன். ஓகே நேர்களே, அடுத்து நாங்கள் அடுத்த டெண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்க வந்து பார்க்கும் பொழுது அதாவது பழைய புக்ஸ் அப்படின்னும் பொழுது அதோட டிமாண்ட் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அதாவது வந்து பிரைஸ்ல இல்லைங்க. ஸோ அதோட டிமாண்ட் அப்படின்றது அதோட நாலேஜ் அதோட ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில வந்து பழைய புத்தகங்கள் இங்க நிறைய எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதாவது சீப்பான பிரைஸ்லயுமே நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட விளக்கங்களை எங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களோட பெயர்? எந்த பேர் மேசாக். ஓகே, சரி. இதோட ஸ்பெஷல் விடயங்களை பகிர்ந்து கொள்ளு. இது வந்து எங்களோட ஆர்கனைசர் ஒரு ஆளா இருக்கிற இவான் நாணயக்காரன் ஸ்டோல் தான் இது. இப்ப இவர் வந்து நிறைய மொனோப்பொலியான புத்தகங்கள் இவர்கிட்ட தனியே எடுக்கலாம். இப்ப பயோ சம்பந்தமான புத்தகங்கள்ல இவர்கிட்ட 50,000-60,000 ரூபா புத்தகங்கள் அந்த பெரிய யூனிவர்சிட்டி வழிய தேடி படிப்பாங்களே அப்படி புத்தகங்கள்லாம் இவர்கிட்ட நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து இவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து புத்தகங்களை எடுக்கிறதுன்றதால இந்த இவர் சொல்றவர் தனக்கு லிக்குவான் யூ ஆக்கள் அவையோட கொஞ்சம் பழக்கம் உண்டு சொல்றார். அத அப்படி சொல்லி வந்து இந்த புத்தகம் என காட்டினார். லிக்குவான் யூண்ட வரலாறு மாதிரி ஒரு புத்தகங்கள் அல்லது சிங்கப்பூருண்ட அரசியல்வாதிகளோட கதைகள் மாதிரி நிறைய அவர்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு சொல்றவர். இது வந்து ஒருத்தராயம் எடுத்துக்கொள்ள அந்த என்னன்னு சார் இவர்கிட்ட வாங்கி கொள்ளவோ இதை பார்த்து கொள்ளவோ முடியாது. இங்க மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்காக அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது மாதிரியான புத்தகங்கள் நீங்கள் வாங்கி வாசிப்பதனூடாக உங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை இன்னுமே டெவலப் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய உதவியா இருக்கும். அடுத்து இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இவர் புதுசா அடுத்த காலத்துல 10,000 ரூபாய்க்கு வித்திருக்கிறார். இந்த கொப்பீஸ் இப்ப வந்து இவர் 2,000 ரூபாய்க்கு இதை விக்கிறது வச்சிருக்கிறேன். 10,000 ரூபாய்க்கு வாங்கின புத்தகம் அந்த காலத்துல 10,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்காரு. ஸோ இப்ப வந்து இதோட டிமாண்டே வேற. ஆனா வந்து இது கொஞ்சம் டேமேஜ் அப்படின்றதுனால உங்களுக்காக இவர் 2,000 ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. ஸோ மற்ற நமக்கு முக்கியமா அதுக்குள்ள விடயம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே வந்து ஒரு நாலேஜபிளான புக்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த புத்தகம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃபுக்கு. 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பிரைஸ். ஓகே, இது டிஸ்கவுண்ட் பிரைஸ் 20,000. நிறைய ஒரு சீப்பான பிரைஸ்ல தான் நீங்க புக்ஸ் உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி. இதை தாண்டி அடுத்து இது வந்து உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். எஸ், எனக்கு இல்ல நம்ம தொழில்நுட்ப உதவியாளர் ராஜ்குமாருக்கு உதவும் நினைக்கிறேன். ஸோ பாருங்க, அதாவது டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா சம்பந்தமான புக்ஸுமே எங்களால் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்க வாங்க. இதை தாண்டி அதாவது சப்போஸ் இந்த கண்காட்சியை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நேயர்கள் உங்களை வந்து எதனூடாக தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபேஸ்புக்ல வேர்ல்டிங் பப்ளிகேஷன் என்ற ஒரு பேஜ் ஒன்று இருக்கு. நீங்கள் அங்க போய் தொடர்பு நீங்கள் தமிழ்நாட்டுல இருந்து புத்தகங்கள் எடுக்கலாம். பெஸ்ட்செல்லர் புத்தகங்கள் வேணும்டா எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமாண்டா சிங்கப்பூர்ல இருந்து நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மக்களே, நீங்களும் இது போன்ற புத்தகங்கள் அதாவது இந்த கண்காட்சியை மிஸ் பண்ணும் பட்சத்துல எங்கடா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கவலையே தேவையில்லை. முக புத்தகத்துல போயிட்டு வேர்ல்ட் பப்ளிகேஷன் அப்படின்ற ஐடியா அடிச்சுட்டு நீங்க அங்க போயிட்டு அந்த பேஜ்ல பாருங்க உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க அங்க இருந்தே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த தொகுப்புமே உங்களுக்கு ஒரு பிரயோசனமான தொகுப்பாக இருந்திருக்கும்.
இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்ட நண்பனுக்கு வணக்கம், நன்றி. தொடர்ந்தும் இது போன்ற சிறப்பான தொகுப்புகளுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே.